محمدا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب صدق نبي الله صلى الله عليه وسلم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமான ஹஜ்ஜை நோக்கி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த மதீனா முனவ்வராவை நோக்கி நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த பயணத்தை லேசாக்கி கபூல் செய்வானாக. சங்கைமிக்கவர்களே, இது ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய பயணம். நமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற பயணம். இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய மனிதர்களாகவே இந்த ஊரில் ஹஜ்ஜை முடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த பயணம். முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா புதிய மனிதர்களாகவே இங்கே வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பயணம். இதை துவங்குகிற போது சதகாக்களை கொண்டு துவங்க வேண்டும். ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 கடமை. ஒன்று சதகாக்கள் அதிகம் கொடுப்பது, இன்னொன்று நம்மால் யாருக்கேனும் வருத்தங்கள் நடந்திருக்குமையானால், யாரும் மனதையாவது புண்படுத்தி இருப்போமையானால்
அவர்களிடத்தில் அதற்கான பரிகாரத்தை நிச்சயமாக கேட்டு பெற. யாராவது நம்ம மேல வருத்தமா இருக்கிறாங்க, யாரையாவது வருத்தப்படுத்தி இருப்போம், ஏதாவது பேசி இருப்போம், நமக்குள்ள மன கஷ்டங்களால் பிரிந்து இருப்போம். அவங்களை சந்தித்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற மன்னிப்பையும் பெற வேண்டும். காரணம், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஹஜ்ஜில் அடியார்களுடைய பாவங்கள், நாம் அவர்களுக்கு செய்த வருத்தங்களோ, ஒருவரை காயப்படுத்தி இருக்கும் அந்த நிகழ்வோ அரபாவிலோ முஸ்தலிஃபாவிலோ காபாவிலோ மன்னிக்கப்படாது. அப்படிதான் மன்னிக்க வேண்டும். எனவே தனி மனிதர்களுக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தங்களுக்காக அவர்களை சந்தித்து நான் ஹஜ்ஜி செல்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஏதேனும் உங்களை நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நமக்கு தெரியும் சில பேர் நம்மகிட்ட பேசாம இருப்பாங்க, அவங்களையும் கூட நேரடியாக போய் பார்க்க முடியாவிட்டால் தொலைபேசியின் வழியே அவர்களை சலாம் சொல்லி அல்லாஹ்வுக்காக கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் துஆ செய்வேன் என்று பரிகாரம் பெற வேண்டும் என்று நமது மார்க்கத்தின் பெருமக்கள் எழுதுகிறார்கள். புறப்படுற போது நிறைய சதகா, வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி மக்கள் குடும்பம் சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் தாள் எடுத்து எல்லாருக்கும் அந்த சதகா, 2 பாக்கியம், சதகாவுக்கு நிறைய பாக்கியம், குறிப்பாக 2, இந்த பயணத்தில் இருக்கிற சோதனைகள் கஷ்டங்களை நீக்கிவிடும். நம்ம கொடுக்கிற தர்மம். இன்று இந்த பயணம் எந்த நோக்கத்திற்கு செய்வோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் இடத்தில் கொண்டு நிறுத்தி நம்ம செய்கிற நோக்கம் அல்லாஹ்வே கிடைக்க வேண்டிய ஒரு பயணம். காபத்துல்லாவுல போய் அல்லாஹ் அடையாம எங்க போய் அடைவது? அல்லாஹ் கிடைப்பதற்கு காபாவை விட இன்னொரு இடம் வேண்டுமா? அந்த பூமி அவன் டைரக்டான பார்வைப்படும் பூமி, அவன் இல்லம் அது. காபா பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் இல்லம். அவன் இல்லத்தில் வந்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒமன் தஹலஹு கான ஆமினா, என் இல்லத்துக்குள் நீங்கள் நுழைந்தாலே போதும், ஊரில் இருந்து எத்தனை மனசஞ்சலங்களில் வந்தீர்களோ, வேதனைகள் வருத்தங்களில் வந்தீர்களோ, அத்தனையும் நீங்கி இங்கே உங்கள் உள்ளம் நிம்மதி பெறும் என்று குர்ஆனில் வாக்களித்தார் அல்லாஹ். திருக்குர்ஆனில் நம்ம இங்கிருந்து போற போது நிறைய மன சுமைகளும் மன வருத்தங்கள் கஷ்டம் இருக்கும். எல்லாம் அங்கே போனால் நிம்மதி கிடைத்து விடும் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அது அவ்வளவு பெரிய இடம். காபா நமக்கு நிம்மதி அளிக்கிற இடம். நன்கு ஞாபகம். எனவே நம்முடைய நோக்கம் ரப்பின் அன்பே கிடைக்க வேண்டும், ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாரத்தும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் சதகாக்களால் கிடைக்கும் என்றும் எழுதுகிறார்கள். அதனால போற போது கொஞ்சம் அங்கங்க நிக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டுல இருந்து வருவாங்க சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், ஒரு பரக்கத்தை கொடுக்கிறோம். அவங்க பரக்கத்தை வாங்குவாங்க, நமக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ஜி என்கிற அந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் துல்ஹஜ் பிறை 8 அது துவங்கும். நாம 7 தயாராகுவோம். 8 துவங்குது, 7 அன்னைக்கு தயாராகிறோம். பிற 7 நாம எங்க இருக்கிறோம்? மக்காவில் இருக்கலாம் அல்லது மதீனாவில் இருக்கலாம். பயண ஏற்பாடுகளின் அடிப்படையில் அது இருக்கும். நாம் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் 7வது அன்றைக்கு நம்முடைய கழிவுகள் எப்படி உம்ராவுக்கு முந்தி அகற்றினோமோ, நகர் நீக்கிக்கிறோம், கழிவு முடிகள் இருக்கிறது நீக்கிக்கிறோம். இருந்தா சுத்தமா நம்ம எடுத்துட்டோம், ஒன்றும் இல்லை, பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இருக்கும். ஆனால் நீக்கிட்டு அழகாக 7வது அன்னைக்கு குளிச்சோம். ஹஜ்ஜுக்கான குளிய, ஹஜ்ஜுக்காக குளிக்கிறேன், இஹ்ராமுடைய குளியை குளிக்கிறேன், நியத்து வைக்கிறேன். நியத்து வைத்து நன்கு குளித்து நறுமணம் பூசி அல்லாஹ்விட துஆ செய்யணும். என்னுடைய உடல் அழுக்குகளை எல்லாம் நீக்கி பரிசுத்தமாயிருக்கிறேன் ரப்பே, உன்னுடைய இல்லத்துக்கு வருவதற்கு, ஹஜ்ஜுக்கு வருவதற்கு மாத்திரமல்ல, உன் இபாதத் அத்தனைக்கும் உடல் சுத்தம் மாத்திரம் முக்கியமில்லை, உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலை சுத்தம் பண்ணி விட்டோம், அழுக்கு நீக்கி இருக்கிறோம், ஆடைகளை சுத்தமான ஆடை அணிந்து இருக்கிறோம். எல்லா வகையிலும் ஆடை சுத்தம், இடம் சுத்தம், உடல் சுத்தம் எல்லாம் நடந்தது. என் உள்ளத்தையும் ஆடி வைக்க வேண்டும். இது அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிற ஒரு பெரிய வாய்ப்பாகவும்
அதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கல்புல நமக்கே தெரியும் சில எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், நம்மை மீறி காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். அதையெல்லாம் நீக்கும் இடத்திற்கு வரணும். இப்பமே தயாராகிட்டே இருக்கணும். மனசு இருக்கு பாருங்க, என்னைக்கும் அது நம்ம கட்டுப்படாது. அது எங்க இருக்குமோ அங்கதான் நம்ம இழுத்துட்டு போகும். நப்சுங்கிற அந்த ஒரு வாழ்க்கை அது எங்கே போகுமோ அங்கதான் நம்ம இருக்கும். அதை நியாயப்படுத்தும் இடத்துல நம்ம இருப்போம். அந்த நப்சுனுடைய ஆசைகளை, அதில் குவிந்து இருக்கிற தரம் இல்லாத எண்ணங்களை, அதில் குவிந்து கிடக்கிற அல்லாஹ்வின் அன்பை விட்டும் நம்மை தூரமாக்குகிற காரியங்களை முற்றிலும் நீக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌபீ செய்வானாக. நமக்கே தெரியும், நமக்கு ஒரு எண்ணம் வருது, இது நல்ல எண்ணம் இல்லைன்னு தெரியும். அது மாதிரி எண்ணங்கள் வரவிடாமல் இப்பொழுதே கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் 7வது அன்றைக்கு குளிக்கும் போது அந்த நியத்தையும் வச்சுக்கிறோம். அல்லாஹ் தௌபீ செய்யட்டும். இஹ்ராம் கட்டிட்டு நமக்கு புறப்படணும் வாங்க. அரபாவை நம்ம முழுமையான குளிச்சு முடிச்ச பின்னால ஒரு அறிவிப்பு வரும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கிளம்பணும், அது 10 மணிக்கு கிளம்பணும், ஒரு அறிவிப்பு செய்துவாங்க. நம்ம தயாரா இருக்கலாம். நம்ம புறப்படும் போது குளிக்கலாம்னா இருக்கக்கூடாது. காலையிலே குளிச்சிட வேண்டியதுதான். 7வது நாள் காலையில அந்த பெண்கள் சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே அன்னைக்கு பிஸியா இருக்கும், பாத்துரும். அதனால கொஞ்சம் யாருக்கு டைம் கிடைக்குமோ அட்வான்ஸா குளிச்சு ரெடி ஆயிடும். குளிச்ச உடனே யாராம் கட்டணும்னு அவசியம் இல்லை. குளிச்சுட்ட உடனே யாராம் கட்டணும் அப்படிலாம் இல்லை. குளிச்சு முழுமையா ஆயிட்டோம், ராகத்தா இருக்கலாம், சாதாரண ட்ரெஸ்ல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். புறப்படணும்னு சொல்லும் போது இஹ்ராம் கட்டிடணும். அதுக்கு பின்னால் ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கலாம். அது 10 மணிக்கு பஸ் வரும்னு சொல்றாங்களா? 10 மணிக்கு பஸ் வருதா? ஒரு 8 மணிக்கு எல்லாம் நம்ம இஹ்ராம் கட்டி ஒரு 2 ரக்காத் தொழுதும். இஹ்ராமுடைய தொழுகை 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், நியத் வச்சு தொழணும். தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். பஸ் வந்து உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. முதல் விஷயம் ஹஜ்ஜி, உம்ரா இது போன்ற காரியங்களில் குறிப்பான ஹஜ்ஜுடைய நாட்கள்ங்கிறது அல்லாஹ் லேசாக்க வேண்டிய ஒரு நாட்கள். சில சில காரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஹஜ்ஜில ஃபாயிதா என்னன்னு கேட்டா, ஒமா ஃபவாயிதுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய பிரயோஜனம் என்ன? அது வார்த்தைகள் இல்லை, எழுதுகோல் இல்லை, எல்லாத்தையும் சொல்றதுக்கு 2 விஷயத்தை எல்லாருமே எழுதிடுவாங்க. அத்தவாது ஒரு தசாமு. ஹஜ்ஜில என்ன கிடைக்கும்? ஹஜ்ஜினால என்ன பிரயோஜனம்? அத்தவாது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிஞ்சு நடக்கிறது தான் ஹஜ். அதை படிச்சுக்கலாம், போய் பாடம். நான் இந்தியா, இன்னொருவர் இருப்பார், என் பக்கத்தில் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் இருப்பார், இங்கே லண்டனில் ஒருவர் உட்கார்ந்திருப்பார், ஸ்ரீலங்காவில் ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவர்களுடைய மனோநிலை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவருக்கு முன்னால நான் யாருங்கிறத காட்டக்கூடாது. அவருக்கு முன்னால நான் பணிவதுதான் ஹஜ்ஜிங்கிறான். அதிலிருந்து அந்த பாடம் கிடைக்கும். ஹஜ்ஜில போனா பணிவுங்கிற அந்த வாழ்க்கை ஹஜ்ஜி கொடுக்கிற ஃபாயிதாங்கிறான். ஹஜ்ஜினுடைய பயன்பாடு எல்லாருமே அங்கே பணியும் இடம். அந்த தன்மை ரசூலுடைய சிபத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபத். காலத்தில் எல்லா காலத்திலும் தன் பணிவாகவே காட்டினார்கள். தன்னுடைய முகவரியை அல்லாஹ் உலகம் பூரா விரிவாக்கம் செய்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரி தோழர்களில் ஒருவராக இதுவெல்லாம் நமக்கு பெறலாம். குறிப்பாக தாய்மார்கள், பலதரப்பட்ட பெண்களோடு நீங்கள் இருப்பீர்கள். கோபத்தை அடக்கிற பணிவுனா என்ன? கோபத்தை அடக்கணும், வேகத்தை கட்டுப்படுத்தணும், உணர்ச்சி அடக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஈகோ பார்க்க கூடாது. அந்த அம்மா வந்து இருக்குது, அந்த அம்மா மாதிரியா இருக்குது, அந்த அம்மா பார்த்தா எனக்கு மனசு இல்லை, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. கோபம், வேகம், தாபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, உணர்ச்சிகளை அடக்குவது, ஈகோ பார்க்கவே கூடாது. எல்லா இடத்திலும் நாம் சாதாரணமாக வாழ்க்கை தான் ஹஜ்ஜின் வாழ்க்கை. அதுதான் தவாது. நான் பணிவா நடக்கிறேன் என்பது அல்ல. நம்ம முன்னால வரக்கூடிய ஒரு துள்ளம் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறார், அந்த பிரயோஜனம் ஹஜ்ஜில கிடைச்சிடும். அது கிடைச்சிட்டா உங்கள் ஹஜ்ஜி பயனுள்ள ஹஜ்ஜின்னு எழுதுறாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌபீ செய்வாரா? சங்கீமிக்கவர்களே, அப்ப நாமும் புறப்படும் டயத்துல கிளம்பிடுறோம். பஸ் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ஏறுறோம். சில நேரத்துல பஸ்ல சீட்டு கிடைக்கும், சீட்டும் சில நேரத்துல கிடைக்காது. அங்க போய் நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன், அப்படி வந்திருக்கிறேன் பேசக்கூடாது. காசு இல்லாம யாரும் பயணம் செய்ய முடியாது. ஆனா ஹஜ்ஜிங்கிறது அப்படிதான் இருக்கும்.
40 பேருக்கு ஒரு பஸ் இருக்கும், நம்ம 45 பேர் இருப்போம், 5 பேர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இல்ல அந்த 5 பேருக்கு தனி பஸ் தர மாட்டாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு டிராவல்ஸோ ஹஜ்ஜி சொசைட்டியோ முடிவு செய்யறது அல்ல. ஹரமில் இருக்கிற அந்த கணக்கு ஒன்று இருக்கு. இந்த ஹஜ்ஜி காலத்தினுடைய ஏற்பாடுகளை செய்யறவங்க அங்க இவங்களுக்கான ஆட்கள். அப்ப அந்த நிலைகள்ல சில விஷயங்கள், சில நேரத்துல பஸ்ல ஏறிடுவோம், 1 மணி நேரத்துல போக வேண்டியது 5 மணி நேரம் போகும். டிரைவரை குறை சொல்லி ஒன்றும் இல்லை, சூழ்நிலை எல்லாம் நடக்கும். அல்லாஹ்ட்ட ரசூல் கேட்ட துவா என்ன? அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை லேசாக்கி கொடு. அவன் தான் லேசாக்கணும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தடவை ஹஜ்ஜில ஏறிட்டோம், பஸ் போகுது 6 மணி நேரம் போகுது. ஒருத்தர் என்னையே பார்க்கிறார், பார்த்தீங்களா அதுல எவ்வளவு மணி நேரம், அந்த பஸ் எல்லாம் முந்தி போகுது. நான் சொன்னேன், நான் டிரைவரும் இல்லை, பஸ் கரெக்டான டயத்துல போய் சேர்க்கிறதுக்கான அல்லாஹ்வும் நான் இல்லை. அப்படிதான் நடக்கும். ஹஜ்ஜினா அதுதான், அந்த பாடத்தை படிச்சு கொடுத்தே கூட்டு போறது. நமக்கு பின்னால வருவாங்க, முந்தி போய் சேர்த்துருவாங்க, நாம முந்தி கிளம்புவோம். ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிந்தோம். இது பொறுப்பாளர்களோ ஆடிம்களோ அல்லது வழிகாட்டிகளோ அவங்களை சார்ந்தது அல்ல, டிரைவரின் குற்றமும் அல்ல, சூழ்நிலை அமையும். இதெல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. சோதனையும் இங்கே நடக்கும். அத்தனையிலும் நாம் நம்மை பாதுகாப்பதற்கு அங்கே என்னையே நான் காணாக்குவோம். அதுதான் தவாது, பணிவு. என்னை காணாக்கிறது, நான் நானாக இருக்க கூடாது. நம்ம யார், எவ்வளவு பெரிய ஆள், நம்ம எவ்வளவு பெரிய ஆபீசர், நமக்கு என்ன மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, நம்ம எவ்வளவு பெரிய ஆலிம்சா, அதெல்லாம் இல்ல. நான் அங்க சாதாரணமாக, ஏன் அங்க போன அந்த வாழ்க்கை தான். நாட்டை ஆளுகிற அரசர்கள் வருவார்கள், அவங்களும் கூட திறந்த வெளியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாடுலாம் இருக்காது. அங்கே போனால் எழுகிற பாடமும் படிப்பினையும் பணிவையும் நான் சாதாரணமானவன் என்பதையும் வெளிக்காட்டும் ஒரு பிரயோஜனம் தான் ஹஜ்ஜி கொடுக்கிற பாடம். இன்ஷா அல்லாஹ் 7வது நாள் தயாராகிறோம். 8வது நாள் காலையில மினால போய் இறங்குறோம். மினாவில ஒரே ஒரு வேலை தான், 5 வக்து தொடரும். 8ஆம் நாள்ல 5 வக்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதாங்க. 8ஆம் நாளுடைய சுபஹ் இல்ல, 8ஆம் நாளின் புகர், அஸர், மக்ரிப், இஷா, 9ஆம் நாள் காலையில் சுபஹ். 5 வக்து எங்க தொழணும்? மினாவுடைய டென்ட்ல தொழணும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார். ஆனா நாம இன்றைக்கு அது ஜமாத் நடக்கும். மினா டென்ட்ல ஜமாத் நடக்கும். ஜமாத் வந்து அங்க ஒரு இமாம், அந்த இமாம் தொழுவப்பா, நாம அந்த ஜமாத்துல சேரணும். அங்க ஜமாத்தும் கூட தனியா தொழுதா நன்மை வேற, ஜமாத்தா தொழுதா பெரிய பாக்கியம். ஹஜ்ஜில வந்து ஜமாத் இருந்துடக்கூடாது. பெண்களுக்கும் இந்த ஜமாத் அப்படியே நம்ம என்ன செய்யணும், இங்கே ஆண்கள் பெண்கள் அடுத்த டென்ட்ல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்போம். ஏதாவது ஒன்று பண்ண மக்காவில் வந்தாதான் சேட்டை பண்ணுறதுன்னு அங்கேயும் பண்ணிட்டே இருக்குது. சரியாகுமா? அங்க ஜமாத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நான் ஜமாத்துல மினாவில் தொடரணும்னா தாய்மார்கள் அவங்க எல்லாருக்கும் இதாவது அப்படின்னா இது வெறும் பயான் இல்லை, ஒரு பாடம். நீங்க அப்படியே படிச்சுக்கணும். அங்க தொடரணும் அப்படின்னு சொன்னா 12:15 மணிக்கு புகர் அங்க வாங்க சொல்லுவோம், தொழுகை நடக்கும். 10 நிமிஷத்தை ஜமாத்து நடத்தும். ஆனா நீங்க தயாராகிறது 10 மணிக்கு 10:30 மணிக்கு மேல தயாராகணும். ஏன்னா பக்கத்துலதான் பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் பக்கம், பாத்ரூம்ல இருந்து நீங்க போயிட்டு உதவு செய்துட்டு இந்த டென்ட்டுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். பாத்ரூம் என்ன பக்கம்னா இதுதான் பாத்ரூம், இதுக்கு அடுத்து பாத்ரூம், அவ்வளவுதான். டென்ட் இருக்குதுன்னா ஒவ்வொரு டென்ட்டையும் சுத்தி பக்கத்துல பாத்ரூம் இருக்கு. அங்க போனா ஒரு 10 பேர் நமக்கு முன்னால நிற்பாங்க. அந்த 10 பேர் யாருன்னா அவசரமா யூரின் போறவங்க மட்டும் இல்ல, வெட்டிங் போறவங்க நிற்பாங்க. இதுல சில பேர் நமக்கு முன்னால போய் உள்ள போய் குளிச்சுட்டு நிற்பாங்க. நம்ம யூரினுக்கு காத்து நிற்போம், அவர் குளிப்பார். குளிக்கிற இடமானா நான் கேட்க முடியாது. அவர் போனவொன்னு யாராவது நீச்சுக்கு மேல போடுறாரு, பாத்ரூமுக்கு மேல போட்டாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆசாமி குளிக்க போறாருன்னு அர்த்தம். அந்த போனவொன்னு துணியை கட்டி மேல போடுவார், குளிக்க போறாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் நான் யூரின் போயிட்டு வரேன்னா விட மாட்டார். அவர் குளிச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவார்.
அதுக்கு பின்னால நான் போகணும். எனக்கு ஒருத்தர் கையை காட்டி நான் ரொம்ப அர்ஜென்ட் சுகருக்காக என்ன விட்டுருக்கேங்கிற, எனக்கு முன்னால போனவர் 20 நிமிஷம் நின்றாரு, இவர் எனக்கு பின்னால வரவர் தான் ரொம்ப அர்ஜென்ட்ங்கிற. அப்ப நாம அந்த இடத்துல இதையும் பேணணும். நம்ம நின்று அவரை விட்டோம், யார பின்னால வந்தவர் அவரால் முடியல. இதுவெல்லாம் ஹஜ்ஜிலே நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பெரிய படிப்பினைகள். இதுக்கு நான் சொல்வது அட்வான்ஸா தயாராகணும். நாம் தயாராகுவது 12 நம்ம ஊர் மாதிரி போய் தயாராகிறது இல்லை, முன்னதாக தயாராகிடணும். இன்ஷா அல்லாஹ் நுகர் அஸ்ர் மக்ரிப் இஷா சுபுஹ் தொழணும். ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்காது. என்ன மறுநாள் அரஃபாத்துக்கு போகணுங்கிறதுனால ராத்திரியே புறப்பட சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அது பெரிய தவறாலாம் கருத முடியாது, சூழ்நிலை. ராத்திரி சொன்னா நம்ம இரவுல அரஃபாத்துக்காக தயாராகணும். 8ஆம் நாள் வினா, 9ஆம் நாள் அரஃபாத். இந்த பாடம் ஒரு தடவை இல்லை, நடத்திக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சென்னைக்கு வந்த பின்னாலும் நடத்துவோம், மக்கால நடத்துவோம். இவ்வளவு பாடம் நடத்தின பின்னாலும் அங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் நடத்தும் போது நீங்க கவனமாக உள்வாங்கிக் கொள்ளணும். மீனாவில இருந்து அரஃபாத்துக்கு போறோம், காலையில அரஃபாத்துல இறக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாவுல டென்ட் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி டென்ட் இல்ல, டென்ட் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏர் கூலர் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஏர் கூலர்ல இருந்து கூல் வராது, ஹீட் வரும். அவ்வளவு வெயில் இருக்கும். எதுக்கு நீங்க தயாராகணுங்கிறது சொல்ற, பயம் காட்டுறது இல்லை. அதையெல்லாம் தாண்டி அந்த கூலிங் எல்லாம் இல்லாம அந்த அரஃபா மைதானம் கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை பொருந்திக் கொள்கிற இடம் புனிதமான அரஃபா. அல் ஹஜ்ஜு அரஃபா நாங்க சொல்லலாம். ஹஜ் என்பது அரஃபா நாங்க சொல்லணும். ஹஜ்ஜினாலே அரஃபா. அரஃபாவுல போய் உட்கார்ந்துட்டோம்னா நம்ம ஹஜ்ஜு செய்துட்டோம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த இடத்திற்கான மதிப்பை சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க உள்ள டைம் காலையில 12 மணி அரஃபாவுடைய நேரம், மாலையில 6 மணி வரை. 12 மணிக்கு துவங்கி 6 மணி வரைக்கும் அந்த நேரம் இருக்கும். இந்த டயத்துல நம்ம அங்க இருக்கணும். காலையில அரஃபாத்துல குளிக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கு. அரஃபா மைதானத்துக்கு போனா குளிக்கணும். குளிக்கிறது சுன்னத். அது நம்ம வீட்டுல குளிக்கிற மாதிரி எல்லாம் குளிக்க முடியாது. பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தலாம், இல்ல விட்டுறணும். அது வாய்ப்பு குறைவா இருக்கும். நாமும் அங்க போகும்போது அங்க எங்கனையாவது ஒரு பைப் வந்துட்டு இருக்கும், உதவு செய்யற பைப்பு, ஒரு சின்ன பக்கெட்டை கொண்டு போய் அதுல 100 பேர் உதவு செய்ய நிற்பாங்க. நம்ம சிரமம் கொடுக்க கூடாது, கொஞ்சம் முந்திரும். காலையில ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் போன அது ஃப்ரீயா இருக்கும். டக்குன்னு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுக்கணும், ஒரு 4 சொக்க மேல ஊத்தணும், முடிஞ்சு போச்சு. அந்த சுண்ணத்து நிறைவேறிடும். அங்க போய் நின்று சோப்பு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒப்பேறாரு. ஒருத்தர் சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு பின்னால என்ன சாம்பு தேய்க்கணுங்கிறார். இதெல்லாம் இவ்வளோ இடமா இருக்கு. சாம்பு தேய்ச்சோம்னா அந்த சாம்பு பூரா கரையிலே தண்ணி இருக்குங்க. சும்மா ஒரு 1/2 பக்கெட்டு தண்ணி, ஒரு பர்க்கத். ரசூலை கரீம் குளிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு 2 பக்கெட் அள்ளி மேல ஊத்திட்டு அரஃபாத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இஹ்ராம் துணியை எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சுக்கிறோம். நம்ம இந்த உடுத்துட்டு போன துணியோட குளிச்சிட்டோம்னா மாத்திரத்துக்கு ஒரு துணி எங்க மினா டென்ட்ல இருந்து மினா டென்ட்டுக்கு ஒரு லக்கேஜ் கொண்டு போவோம். அதை லக்கேஜ் வந்து அங்க வச்சிடணும். அங்கிருந்து அரஃபாத்துக்கு பயணமாகிற போது அதை விட ஒரு சின்ன லக்கேஜ், ஒரு கைப்பெட்டு தான். அதுல அந்த ஒரு மாத்து துணியும் முஸ்தலிஃபால போய் படுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் ஏதாவது கையில வச்சு தரணும். அவ்வளவுதான். லக்கேஜை குறைச்சோம்னா ஒரு கட்டங்கள்லாம் நடக்க வேண்டியது வரும். அந்த நடப்புக்கு லேசா நம்ம சுமையை நம்ம தான் சுமக்கணும். மஹ்ஷர் எப்படியோ அதுதான் இங்க மஹ்ஷர் மைதானம் மாதிரி. முன்னால் அவர் போறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னா ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு சிரமம் இருக்கும். அதனால எவ்வளவு குறைக்கிறதோ அவ்வளவு லேசாக அரஃபா மீனா அமைஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாத்துல காலையில 12 மணிக்கு நாம அறிவிப்பு செய்துருவோம். சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவோம், சாப்பாடு முந்தி கொடுத்துருவோம். தொகர் அசரும் அங்கே ஜம்மு நடக்கும். தொகர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத். 12:30 மணிக்கு எல்லாம் தொழுது முடிச்சிரும். பெண்களும் நம்மோடு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் ஆண்கள் இருக்கிறோம்னா ஒரு சின்ன ஒரு திரை மட்டும் போட்டு பெண்கள் அந்த பக்கம் இருப்பாங்க. எல்லாம் நம்முடைய நிகழ்வுகள் அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 12:30 மணிக்கு மேல திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் நடக்கும். 100 தடவை 3ஆம் கலிமா ஓதல் குறைந்தது, ஒரு 100 தடவை 4ஆம் கலிமா, 100 தடவை இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம்,
அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அத்தூபு இலைஹ். ஒரு 100 தடவை ஸலவாத். இப்படி அது எல்லாரும் சேர்ந்து அங்க செய்வோம். இதெல்லாம் முடிச்சிட்டு துஆ நடக்கும். அரஃபாவுக்கு ஒரு பேர் இருக்குது, யௌமுல் அரஃபா, யௌமுத் துஆ. அரஃபாவுடைய நாள் துஆவுடைய நாள். அன்னைக்கு துஆ தான் விசேஷமான அமல். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். என் அடியார்களை பாருங்கள், தலைவிரி கோலமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது அவ்வளவு வெயிலிலும் ஆஜிகள் கண்ணீரோடு நிற்பாங்க. எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட என்னுடைய தேவை பூர்த்தியாகணும்னு போய் சொல்லி இருக்கிறேன், அதெல்லாம் இன்னுவரைக்கும் பூர்த்தியாகல வைங்க, எழுதி வைங்க. அத்தனை தேவையையும் அங்க போய் சொன்னால் கொடுக்கப்படும் இடம் அரஃபா மைதானம். வெறும் கையாக அல்லாஹ் அனுப்புறது இல்லை. ஆஜிகளை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவெளியிலே நின்று கேட்பார்கள். எவ்வளவு தூரம் அவருடைய கையை உயர்த்தி நிற்கிறாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கிறார்கள், கையேந்தி கேட்கிறார்கள். அந்த உச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே இருந்த இஹ்ராம் துணி கீழே விழுது. நபி அவர்களுடைய மேனியிலே இருந்த இஹ்ராம் துணி கீழே விழுது. நபி அந்த துணி விழுவது கூட உணரவில்லை, தன்னை மறந்து கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம் அரஃபாவினுடைய இடம். நாம் துஆ செய்வோம் உள்ளுக்குள்ள. அப்புறம் டென்ட் விட்டு வெளியில் வந்து திறந்த வெளியிலே நின்று துஆ செய்வோம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னா சின்ன சின்ன மலைகள் இருக்கும், கேப் காலியா இருக்கும். அங்கெல்லாம் நம்ம கூட்டு வந்துருவோம் ஆட்சிகளை. அப்படி வாங்க, சாயந்தரம் சூரியன் கொஞ்சம் அஸ்தமிக்கிற நேரம் பஸ்ல ஏறதுக்கு முந்தி கூப்பிட்டு கொண்டாந்து ஒரு 4 மணிக்கு 4 மணிக்கு வெளியில நிறுத்தி ஒரு துஆ நடக்கும். ஒரு தடவை அல்ல, துஆ நடந்துகிட்டே இருக்கும். அங்க யாராவது துஆ செய்வாங்க, அங்க போய் நின்று ஆமீன் சொல்றது. யாருடைய துஆவை கொண்டாவது அல்லாஹ் நம் மீது கருணை காட்ட வேண்டும். அப்படி ஒரு நிலை அரஃபாவை நன்கு பயன்படுத்தணும். அன்னைக்கு பகல் பூரா கைட்டா இருக்கும், ஒருக்குதான் அமல் தான், இபாதத், திக்ர், குர்ஆன் ஓதுதல் இதுவாகவே இருக்கும். மாலை ஒரு 6 மணிக்கு எல்லாம் பஸ்ல நம்ம ஏத்திடுவாங்க. அடுத்த நாம் போகும் இடம் வைலா அஃபரத்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நாயகமே அரஃபாவை முடித்து விட்டால் மஷ்அருல் ஹராமில் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மஷ்அருல் ஹராம் என்றால் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுடைய அந்த மைதானத்தில் வந்து ரப்பை நினைவு கூறுங்கள். அப்ப அங்க போய் அன்னைக்கு இரவு அமல் செய்யும். ஆனா ரொம்ப சோர்வு இருக்கும். பகல் பூரா இபாதத்தில, துஆவில, தஹ்லீலில நீங்கள் புறப்பட்டால் முஸ்தலிஃபாவுக்கு வாங்குகிறார் அல்லாஹ். ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். மஷ்அரில் ஹராமில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று செய்யுங்கள். மஷ்அரில் ஹராம் என்றால் அது புனிதமான முஸ்தலிஃபாவிலே இருக்கக்கூடிய உயர்வான மஸ்ஜித் ஒன்று இருக்குது. முஸ்தலிஃபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபிகளோடு வந்தபோது இருந்த பாக்கியமான இடங்கள். அங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய அமல், அந்த இரவு ரொம்ப விசேஷமான இரவு. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு இரவை வருஷத்துல அந்த ஹயாத்துல ஒரு தடவை தான் அடைய முடியும். லைலத்துல் கத்ரை விட விசேஷமான இரவுன்னு பெருமக்கள் எழுதுறாங்கன்னா, லைலத்துல் கத்ர் ரமதான்ல இருக்குது. ஆனா கன்ஃபார்மா எந்த இரவும் தெரியாது. ஒற்றைப்படைகளை தேடுறோம், குறிப்பாக 27 தேடுகிறோம். முஸ்தலிஃபா அது கன்ஃபார்ம். இந்த இரவு லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு. மலக்குகள் குவித்து இருக்கிற இரவு அந்த இரவு. அல்லாஹ்வின் மலக்குகள் எல்லாம் வந்து முன்னம்பிகளுடைய பிரார்த்தனையோடு கலந்து கொள்கிறார்கள். அந்த இரவு நம்ம கொஞ்சம் அழுப்பு இருக்கும், உடம்புல கொஞ்சம் அசதி இருக்கும். இதுல ஒரு துவா எல்லாரும் செய்யணும். முஸ்தலிஃபாவில் அல்லாஹ் நம்மை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு சேர்க்கணும்னு துவா செய்யும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒரு 6 மணிக்கு நம்ம புறப்பட்டோம் வைங்கள, 7 மணிக்கெல்லாம் முஸ்தலிஃபா வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம். முழு இரவு கிடைச்சிடும். சில நேரங்கள்ல நாம முஸ்தலிஃபா வர்றதுக்கே ராத்திரி 12 மணி 1 மணி ஆயிடும். எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, நம்ம நிற்போம், ஒரு வழி இல்லை. அப்படியெல்லாம் இந்த சூழ்நிலைகள். இந்த ஒவ்வொரு இடங்களிலும் பொறுமை முக்கியம்.
போல பூசப்பட்டு ஏராளமான வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. அரபாத்துல மன்னிப்பு வாங்கிட்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். அங்க கொஞ்சம் பஸ் லேட் ஆகி கொஞ்சம் சிரமங்கள் ஆன உடனே என்ன பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசுறான். ஷைத்தான் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் இடம் அந்த இடங்கள். எனவே நாம் ரொம்ப கட்டுப்பாடோடு பொறுமையா உட்கார்ந்து பஸ் வரல அதான் உட்காரணும். பொறுப்பாளர்கள் முயற்சி செய்துட்டே இருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் போன வருஷம்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் நாங்க முஸ்தலிஃபால இருந்து இறங்கிட்டோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அரபாத்துடைய வாசல்லே பஸ் வந்து வந்துச்சு, ஏறணும். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, உடனே புறப்பட்டோம். மக்ரிப்ல புறப்பட்டு 7 மணிக்கெல்லாம் முஸ்தலிஃபா ரொம்ப ராகத், இரவு பூரா அங்க ராகத்தாக. அங்க போன உடனே செய்ய வேண்டிய அமல் மக்ரிபையும் இஷாவையும் அங்க போய் வரணும். நம்ம அரபாத்துல இருக்கிறோம். அரபாவில் கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது, 8 மணி ஆயிடுச்சு, மக்ரிப் முடிஞ்சிருது. ஆனா மக்ரிப் தொழக்கூடாது, சும்மா தான் இருக்கிறோம். மக்ரிப் தொழுகை முஸ்தலிஃபா நியத்து வச்சிருக்கோம். மக்ரிப நான் முஸ்தலிஃபாவில் போய் தொழுகிறேன், ஜம்மு தொழுகிறேன். போன உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம டக்குன்னு போடுவோம். பொதுவாக ரொம்ப பாதுகாக்கணும். தண்ணி ரொம்ப முக்கியம். முஸ்தலிஃபாவில் தண்ணி இருக்கிற மாதிரி இடத்துல கொண்டு தான் நாங்கள் உட்கார வைக்கிறது. ஆனாலும் தண்ணி அவ்வப்போது காலி ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு ஒன்றும் செய்யணும், டக்குன்னு மக்ரிப் பண்ணணும், இஷா தொழுகிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் விற்கிறது. காலையில ஓதுன இந்த கலிமாக்களும் அவராதுகளும் முஸ்தலிஃபாவிலும் ஓடுறோம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். ஷைத்தானுக்கு கல் எடுக்கிறாங்க, 70 கல், அது அங்கதான் கொடுக்கிறாங்க. முஸ்தலிஃபாவில் மைதானத்துல எங்க பார்த்தாலும் கல் கிடக்கும். கல்லெடுக்கணும்னு ஒரு பெரிய பயணம் செய்ய வேண்டாம். நம்ம ஆட்சிகள் இங்கிருந்து எங்க போய் கல்லெடுக்க போறான்னு ஒரு பெரிய நட நடக்கிறது. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற மாதிரி, பஸ் ஸ்டாண்ட் நடக்க வேண்டியது இல்லை. நம்ம படுத்திருக்கோம், அந்த இடத்துல பாயிட்டு பார்த்தா கல்லாக்கலாம். இன்னும் சின்ன கல் ஒரு 70 கல் எடுத்துக்கணும். நம்ம 70 கல் எதற்கு எடுக்கிறோம்னா, பிறகு 10 எரியணும். 7 கல்லு தான் அடிக்கணும். ஒரு ஷைத்தான், 11ல 3 ஷைத்தான், 7 21, 12ல 3 ஷைத்தான், 7 21, 42 பிளஸ் 7 49. ஆனால் 3வது நாள் நாம் இருந்தால் 13க்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு 21 கல் தேவைப்படும். அன்னைக்கு 21 கல் தேவைப்படும். 49 21 நமக்கு 70 கல் தேவைப்படும். அதனால அந்த 70 கல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். மேக்சிமம் 12 திரும்புகிற நிலை ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான முஸ்தலிஃபாவிலே ஷைத்தானுக்கான கல்லையும் நாம் எடுத்துக்கொண்டு அந்த ராத்திரி கொஞ்ச நேரம் அந்த வேலை எடுத்து தஹஜ்ஜத் தொழுவோம். தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்வுடைய கருணை சுபுக்கு பாங்கு சொல்வாங்க. மஷாருல் ஹராம்ல காதுல கேட்கும். அந்த பக்கத்துக்கு தங்கிட்டோம்னா இல்லை, நாம இருக்கிற இடத்துல பாங்க சொல்லி சுபு ஜமாத் நடக்கும். சுபு ஜமாத்து முடிச்சிட்டோம்னா 9ஆம் நாள் முடிஞ்சு போச்சு. 8ஆம் நாள் வினாவிலே, 9ஆம் நாள் பகல் அரபா, இரவு முஸ்தலிஃபா. அன்றைக்கு முடிஞ்ச சுபுக்கு பின்னால்தான் பெரிய வேலை. போனதெல்லாம் பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. ட்ரெயின்லேயே போனோம். ஆச்சார டக்குன்னு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பஸ் எல்லாம் கிடைக்கல, ட்ரெயின்ல போய் இறங்கணும், ரிட்டர்ன் ட்ரெயின்ல ஏறிட்டோம். அது ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த மாதிரி காலையில கொஞ்சம் முயற்சி எடுப்போம். பஸ் நின்றுச்சு, நம்ம கூட நிற்குது, புறத்து வந்துடுவோம். கல்லெறிகிறதுக்கும் போறோம். 10ஆம் நாள் காலையில நல்ல கவனிங்க, அன்னைக்குதான் ஃபுல் வேலை. ஒண்ணு கல்லெறிய போவோம் காலையில, இல்ல நேரா டென்ட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. 9ஆம் 8ஆம் நாள் எந்த டென்ட்ல உட்கார்ந்து இருந்தோம் வினாத்திலே, அந்த டென்ட்டுக்கே வந்துடுவோம். அதே இடம் தான். கொஞ்சம் இடத்த கவனம் வச்சுக்கணும். கொஞ்சத்துல வாகனத்துல வருவோம், கொஞ்சத்துல நடந்து வரணும், எல்லாம் இருக்கும். சுகர் உள்ளவர்களுக்கு நடக்க கஷ்டமா இருக்கும், பசி வந்துடும், தாகமா இருக்கும். நான் அதனால என்ன சொல்றேன், கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் வச்சுக்கணும். பிஸ்கட், அது இது நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கதான் தேவை. அந்த அரபா முஸ்தலிஃபாவில் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் எடுத்து கொண்டு போய் பிஸ்கட் ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா வர்ற வழியில ஏதாவது ஒரு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். இதை போய் நடத்தி கூட்டு போனீங்களே, பஸ் போகாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல தாண்ட முடியாது, பூரா மக்கள் வெள்ளம். என்ன பண்றது? அதனால நம்ம ஆட்சிகளுக்கு அப்பப்போ படிச்சு கொடுத்துட்டே தான் கூட்டு போறது. அல்லாஹ்வுடைய கருணை சில நேரங்களில் வேகமா கொண்டு போய் நம்ம போய் இறங்கிடுவோம். அல்லாஹ் அதற்கும் தௌஃபீக் செய்வானாக. முஸ்தலிஃபாவில் இருந்து மீண்டும் வினா திரும்பதை லேசாக்கணும். இப்படி நீங்க மனசுல வச்சு துவா செய்யுங்க. ராத்திரி கழிச்சுட்டு பகல்ல வினாவுக்கு போகணும் இல்லை, அது அல்லாஹ் லேசாக்கணுங்கிற துவா மிக முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம டென்த்துக்கு வந்துட்டு வைங்க, கொஞ்ச நேரம் தங்குவோம். இப்ப நம்ம நினைச்ச நேரம் போய் கல்லூரி இல்லை, அவங்க நேரம் தர்றாங்க. இந்தியாவுக்காரங்களுக்கு இத்தனை மணிக்கு, ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு இத்தனை மணிக்கு,
எங்க டென்ட்ல நாங்க கல்யாணம் திட்டம் போட்டு வெளியில டேட்டர் கூட்டிட்டாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் இல்லைன்னா நம்ம டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துல நம்ம புறப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்துதான் போவோம். எல்லாரையும் கூப்பிட்டு போவோம். நம்ம பொறுப்பாளர்கள் வருவாங்க, நம்ம கூட வர்றவங்க, நாம எல்லாம் சேர்ந்து போய் கல்லடிக்கிறோம். முதல் நாள் ஒரே ஒரு சைத்தானும் கல்லடிக்கிறோம். முழு சைத்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. நம்ம முதல் நாள் எங்க அடிக்கணும் தேர்டு கடைசிக்கு தான் போறோம். ஆனா இதை கடந்துதான் போறோம். 2 சைத்தான கடந்துதான் இதுல அடிச்சிடக்கூடாது. இதுல அடிக்காம உங்களை கூட்டு போயிடுவோம். கடைசியில போய் விதேசத்தாருக்கு 7 கல் அடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் கல்லடித்து விட்டு நம்ம ரூமுக்கு எவ்வளவு நேரத்துல சில நேரங்களில் காலையிலே முடிஞ்சிடும், சில நேரத்துல மாலை வரைக்கும் ஆகும். ஒரு வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன் நாங்க மகள்குள்ள தான் கல்லடிக்கிட்டே திரும்புறோம். அதுக்கு அடுத்து நமக்கு குர்பானி ஏற்கனவே பணம் கட்டிடுவோம். ஒன்று பணம் வாங்கிடுவாங்க குர்பானிக்கு, அது பேங்க்ல கட்டிடுவாங்க. அவங்க டைம் சொல்லிடுவாங்க, இந்த டயத்துல நாங்க குர்பானி கொடுத்துறோம், குர்பானியுடைய டைம் நமக்கு அறிவிச்சிருவாங்க. நாம மொட்டை அடிச்ச பின்னால நமக்கு அன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்போ போய் சைத்தானுக்கு கல்லடிக்கிறோம். கல்லடிக்கிறதுக்கு பின்னால குர்பானி கொடுத்த செய்தியும் வந்துடும். அதுக்கு பின்னால மொட்டை அடிக்கிறோம். அங்க மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். என்ன சிரமம்னா எல்லா ஆண்டுகளும் அன்னைக்கு மொட்டை அடிப்பாங்க. எல்லா லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடையெல்லாம் இருக்குது. ஆனா எல்லாரும் மொட்டை அடிக்கிறது யாருன்னா, அடிக்கிறதுக்கு நிறைய பேர் புதுசா வந்திருப்பாங்க. அவளை போய் நம்ம மொட்டை அடிக்கணும்னு சொன்னா மிஷினும் பிளேடு தான் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம மிஷினையும் பிளேடு அவர் வேலை கொடுத்து அடிக்க கொடுத்தா சில பேர் அடிச்சுட்டு வரும்போது பார்த்துட்டு நம்ம போகலாம். தலை கூட ரத்தமா வளைஞ்சிட்டே இருக்கும். கூட நம்ம நோண்டு போயிடும். தலையை அவங்க கூட கொடுத்துடக்கூடாது. தலையை கொடுக்கும் போது நமக்கு முன்னால வரணும் தலையில ரத்தம் வழியணும் பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்க தெரியாது, புதுசா இழுத்து விட்டுறது. அது இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அடிக்க அனுமதி இல்லை. அவங்க கத்தியை வச்சு இழுக்கும் போது போலீஸ் வந்துட்டாங்கன்னா அப்படி விட்டுட்டு போயிடுவான். நம்ம பாதியோட இங்கே ஓடி வரணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு நாங்க சொல்லுவோம், இடத்துல போய் அடிப்போம். இதெல்லாம் கேட்காம சில பேர் போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த மொட்டை அடிக்கிற ஒரு வேலை. பெண்களை பொறுத்தவரையில வீட்டுல அந்த முடிய லேசா கொண்டு வர சொல்லி எடுத்துக்கிறார். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கல்லடிச்சிட்டு சைத்தானுக்கு கல்லடிச்ச பின்னால் மொட்டை அடிச்சிட்டோம்னா நம்ம ஹராம விட்டு வெளியில வருது. அதுக்குதான் தஹரீருல் அப்பன்னா. தஹரீருல் அப்பன்னா ஹராம விட்டு வெளியில வரக்கூடிய 2 இருக்கு. ஹலால் ஆகிறதுக்கு முதல் ஹலால். இப்ப நமக்கு எல்லாம் அனுமதி. ட்ரெஸ் அணியலாம், தைக்கப்பட்டது அணியலாம், அத்தனை பூசலாம், எல்லாம் அனுமதி. ஒரு சிலது அனுமதி இல்லை. அது அந்தந்த இடங்கள்ல நீங்க கேட்கும் போது சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்துருவோம். ஹலால் ஆகிடும். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அன்னைக்கு ஒரு வெள்ளை ட்ரெஸ் புதுசா கொண்டு போயிருப்பான். அன்னைக்கு பெருநாள். நமக்கு பெருநாள்ங்கிறது அங்க தொழுகைலாம் இல்லை. பெருநாள் தொழுகைலாம் நம்ம சொல்ல முடியாது. பெருநாள் தொழுகைலாம் இல்லை. அன்னைக்கு பெருநாள் அப்படிங்கிறதுனால ஒரு புது ட்ரெஸ் கொண்டு போயிருக்கோம். அன்னைக்கு அதை எப்ப நம்ம மொட்டை அடிக்கிறோமோ அதுக்கு பின்னால தண்ணியை மேல ஊற்றிட்டு கொடுத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு இன்னொரு அமல் இருக்குது. நாம மக்காவுக்கு வரோம். மக்காவுக்கு கடமையான தவாப் செய்யறது, சாயி செய்யறது, தொங்கோட்டம், 2ம் கடமை. வாஜிபான சாயி, பரவான தவாப். ஆனா அது என்ன பண்றதுன்னா நிறைய பேர் அங்க விவகாரம் என்னன்னா இன்னைக்கே செய்யணும். யாராவது சொல்லியிருப்பாங்க 10வது அன்னைக்கு தவாப் செய்யணும். நான் சொல்றது உங்களை சிரமம் இல்லாமல் எப்படி கூட்டு போய் அந்த அமலை செய்ய வைக்க முடியுமோ அப்படி செய்ய வைக்கிறார். 10வது அன்னைக்கே போகிறது கடமை இல்லை, கட்டாயம் இல்லை. 10வது அன்னைக்கே நம்ம போனால் நிறைய சிரமங்கள் இருப்பாங்க. அதனால அந்த கூட்ட சூழ்நிலைகளை அனுசரிப்போம். எப்ப போனா நம்ம கரெக்டா வர முடியும். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அந்த 3 நாள் இரவும் மினாவில் படுப்பது கடமை. மினாவில் தலை வைக்கிறது, அங்க படுக்கிறது கடமை. நாம இங்க இருந்து 10வது நாள் மகரிப் தொழுது, இஷாவை தொழுது அங்க போய் காபாவுக்கு தவாப் சாயிக்கு போயிட்டா சுபு வரைக்கும் வர முடியாது. ராத்திரி இங்க படுக்கல குற்றம். அதுக்காக பரிகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆதிகளுக்கு புரியாம சில பேர் போயிடுறது, காலை 8 மணிக்கு வர்றது, எங்கப்பா போன ராத்திரி காபாவில் இருந்த அவருக்கு குற்ற பரிகாரம் செய்யணும். புரியல. அப்ப நாம அதையெல்லாம் கவனத்தில் சட்டம் எந்த வகையிலும் நமக்கு விளைகிடத்தை கொடுத்துடக்கூடாது. எந்த வகையிலும் குறைவுடைய ஹஜ்ஜை நம்ம செய்விடக்கூடாது. இதுல ரொம்ப கவனம் எடுத்து ஹஜ்ஜர் கூட இருப்பாங்க, அவங்களோட பேசி இன்னைக்கு ராத்திரி படுக்க வச்சுட்டு திடீர்னு ஒரு 4 மணிக்கு கிளம்புவோம், 3 மணிக்கு கிளம்புவோம் நைட்ல. அப்ப நைட்ல கொஞ்சம் தூங்கிட்டோம் பத்தியா, அங்க படுக்கிற கடமை நிறைவேறிச்சு. முதல் நாள் ராத்திரி 4 மணிக்கு மேல கிளம்பி கொண்டு போறேன். 4 மணிக்கு மேல கொண்டு போயிட்டோம்னா அவங்களை கொண்டு போய் சுபுக்குள்ள காபாவில் விட்டு தவாப சாயலாம் முடிச்சு ஒரு 8 மணிக்கு நான் புறப்பட்டு மீண்டும் நாம இங்க சேர்த்துருவோம். அப்படி இல்லை, அன்னைக்கும் கூட்ட ரசா இருக்குதா, அன்னைக்கும் விட்டுறாரு. 11வது நாள் கொண்டு போறது.
செய்யலாம், 12 வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி காலத்துல பெண்களுக்கு பீரியட் வந்துச்சு வைங்க, 12க்குள்ள செய்து முடிக்கணும், பெண்களுக்கு பீரியட் வந்துச்சு, அது யாராவது சோகம் இல்லாம ஆயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் 12 அப்படிங்கிற நிபந்தனை இல்லை. அவங்க பீரியட் சுத்தமான பின்னால ஒரு நாள் போய் செஞ்சுக்கலாம். எப்ப சுத்தமாகுதோ அதுக்கு பின்னால போய் இந்த தவாப் சரி செய்து ஆகணும். ஆனா சுத்தமான பின்னால செய்யறது சோகம் இல்லை, இவரும் செய்யணும், கொஞ்சம் சோகமான பின்னால கூட்டு போறாரு. அதனால இவங்க சோகம் இல்லை, இன்னைக்கே செய்யணும், 12ஓட முடிஞ்சு போச்சே, நோயாளிகளை நாங்க தங்க வச்சிடும், 2 இருங்க, நாளைக்கு நம்ம அங்க போறோம், உங்களை அங்க கூட்டு போயிடணும். இதுவெல்லாம் அனுமதியும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இலகுவான வழி. இதை கவனத்தில் கொண்டு ஒன்று 10ஆம் நாள் பகல் ராத்திரி படுத்து கூட்டு போவோம், அல்லது 11ஆவது நாளுடைய அன்னைக்கு பகல்ல சைத்தானும் கல்லடிக்கும். பகல்ல எப்ப அடிக்கணும்? டைம் தருவாங்க, அவங்க சொல்ற டயத்துல மேக்சிமம் நாங்க அசருக்கு மேல போறது, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், வெயில் குறைவா இருக்கும். உங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் மதியம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு அசருக்கு மேல 5 மணிக்கு போய் நம்ம சைத்தானு கல்லடிச்சு 3 சைத்தானு கல்லடிக்கிறோம். சைத்தானுக்கு கல்லடிச்சிட்டு அந்த பக்கமா போய் நின்று துப்ளாவை முன்னோக்கி துவா கேட்கிறார். அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். சைத்தானுக்கு கல்லடித்த பின்னால் அங்க போய் நின்று அந்த போலீஸ்காரங்க விரட்டுவாங்க, துவா செய்யக்கூடாதுன்னு விரட்டுறது இல்லை, கூட்டம் சேரக்கூடாதுதான். ஒரு 10 பேர் நின்று விட்டுருவான், அதே இடத்துல 1000 பேர் வந்து நிற்கும் போது மற்றவங்களுடைய போக்குவரத்து தடையாகி நெரிசல் ஆயிடும். அதனால கூட்டத்தை சேர விடாம தடுப்பாங்க. துவா கேட்டா கொஞ்சம் வெளியே தள்ளி போய் நின்று நாங்க ஜமாத்தாட்டே கேட்போம், நம்ம கூட உள்ள ஆட்சிகளை எல்லாம் இடத்தையே கொண்டு போய் ஒரு துவா. இதுல சில பேர் என்னன்னா காணாயிடுவாங்க, அவங்களா காணாயிடுறது, அவங்களா காணாயிட்டு நம்ம கூட பாடப்படுத்துறது. அதற்கு எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க, விட்டுட்டு வரல, எங்களை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை விட்டுட்டு நாங்க போறது இல்லை, எங்களை விட்டுட்டு நீங்க போயிருந்தீங்க, கூப்பிட்டே வருவோம். கோழி தன் குஞ்சை அப்படியே அணைச்சிட்டு போற மாதிரியே கொண்டு வருவோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க இருந்து இந்த பக்கமா கூட்டமா அடிக்கிறது, நாங்கெல்லாம் இங்கே கல் அடிப்போம், அவர் இந்த பக்கமா போய் அடிக்கணும்னு போவாரு, அடிச்சுட்டு தேடுவாரு, நாங்க அதுக்குள்ள எங்க வாக்கு வந்துடுவோம். அதனால பின்னாலேயே வர்றது உங்க கிழமை. என்ன பாதுகாப்பான இடம், 1 பேர் 10 பேர் 100 பேர் இல்ல, 30 லட்சம் பேர் வந்து அசம்பிளி ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நாளும் பெண்களை கூப்பிட்டு அடையாளம் மட்டும் கூப்பிட்டு வருவோம், ஆண்களுக்கு அடையாளமா ஒன்றும் இருக்காது. அப்போ நீங்க எல்லா வகையிலும் கணவன் மனைவியா வந்தவங்க கையை போட்டுக்கிட்டே தான் போதும். ஊர்ல இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் கையை போட்டுக்கணும். கையை போட்டாதான் ஒருத்தர் விட்டு பிரியாத நிலை ஏற்படும். இது என்ன சிரமம், ஒருத்தரை பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அமல் மட்டும் கஷ்டம் இல்லை, கூட போற எல்லாத்துக்கும் கஷ்டம். அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு வேலையும் நடக்காது. அதனால இதுல அனைத்து எங்களை அணைஞ்சு கொண்டே நெருங்கியே வரணும். இன்ஷா அல்லாஹ் துவா கேட்கணும், சைத்தானை கல்லடிச்சு அங்க துவா ஒப்புக்கொள்ளப்படும். நம்ம சேர்ந்தே துவா கேட்போம். இன்னும் போனா மைக்க கையில வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் சவுண்ட் ஆட்கள் காதல விளங்கணும், எல்லாம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அது 11ஆவது நாள். அதே போல அன்றைக்கு நைட் அங்க தங்குறது கடமை. 12ஆம் நாள் காலையிலும் சைத்தானை கல்லடிக்கிற 3 சைத்தான் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே புறப்பட்டுருவோம். சில சூழ்நிலை இருந்தால் 13 அடிக்கிறது. அல்லாஹ் சொன்னான், ததுக்குருல்லாஹி அய்யாமின் மஅதூதாத் வமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமின் ஃபலா இஸ்மான வமன் தஅஹ்ஹர ஃபலா இஸ்மான. நீங்க 2 நாள் இருந்து கல்லடிச்சாலும் உங்க மேல குற்றம் இல்லை, 3ஆவது நாள் இருந்து கல்லடிச்சிட்டு வர்றது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த கோதுக்காக வேண்டி 1 12ஓட வருவோம், அதை 13 இருந்து அடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பின்னால நாம ஊருக்கு வந்துடும். எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ நம்ம டென்ட் அல்லது நம்ம ரூம்பு, நம்ம எந்த இடத்துல தங்குறோமோ அங்க கொண்டு வந்துடுவாங்க. இதோட ஹஜ்ஜி முடியுது. இந்த 5 நாள் தான். 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13. அங்கே உள்ள நாட்களில் என்ன அமல் சைத்தான் கல்லடிக்கிறதா 10, 11, 12, 13 செய்ய வேண்டிய அமல். அதை கரெக்டா செய்யணும். அங்கே என்னென்ன துவா அதை செய்யணும். டென்ட்ல தொழுகை நடக்கும், எல்லாம் அங்க அந்த 11ஆவது அன்னைக்கு தொழுகை நடக்கும். 5 வேளை தொழுகை டென்ட்ல தொழணும், 12ஆவது அன்னைக்கு தொழணும். நம்ம மக்காவுக்கு போயிட்டு வர்ற நேரங்கள் தான் போற வழியில தொழுதுகிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்ம ஹரமுக்கு போய் தவாப் சாய் செய்யும் போது அங்க தொழுகையான வாய்ப்பு சில நேரத்தில் ஜமாத் நடக்க அதில் சேர்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வகையிலும் சிரமம் ஒரு ஹாஜிக்கு வரக்கூடாதுங்கிறதுல பொறுப்பாக கூட்டு போற போது கவனம் வச்சுக்கிறோம். அதனால ஒரு நாள் முந்தி கூட்டு போறது பிந்தி கூட்டு போறதை பற்றி நீங்க யோசிக்கவே கூடாது. நம்ம கூட இன்னொரு டிராவல்ஸ் உட்காந்து பாவம் சொல்லுவாங்க, நாங்க நேரத்தை போயிட்டு வந்தோம், நீங்க இன்னும் போகலையா, ஒன்னும் இவருக்கு கோபம் வந்தோம், அவர் நேரத்தை போயிட்டாரு, இன்னும் நீங்க கூட்டு போகலையே, அவர் நேரத்தை போயிட்டு என்ன பாடுபட்டாருன்னு கேளுங்க. ஒரு படாத பாடுபட்டு வந்திருப்பார். இங்க நோக்கம் உடனே போறதல்ல, மார்க்க அனுமதியையும் எடுக்கணும். ஆட்சிகள வயசானவங்க இருக்கிறாங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க,
சில பேரால அவ்வளவு ஸ்பீடா வர முடியாது, கூட்டம் சில பேருக்கு அலர்ஜி ஆகும். எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு எங்கே உங்களுடைய நிர்வாகம் என்ன செய்யுமோ உங்களின் நலன் மாத்திரமே அங்கே நோக்கம். இன்னொன்னு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிற அருளும் தப்பிவிடக்கூடாது. இரண்டிலும் கவனம் இருந்து கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜினுடைய காரியம் நிறைவாகும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்கள் நம்ம மக்காவில் இருக்கிற நாட்களும் சரி, வெளியில இருக்கிற நாட்களும் சரி, புனிதமான ஹரம்ல நேரம் செலவழிக்கிறார். மக்காவில் அதிக நாள் இருக்க போறோம். எல்லா நேரத்தையும் காபத்துல்லாவுக்கு போயிடும். முடிந்த வரையிலும் ரூம்ல நேரத்தை குறைச்சிக்கணும். ஆளுக சுபு முடிஞ்சிட்டு ஒரு 12 மணிக்கு போகணும்னா ஒரு 10 மணிக்கு 10:30 ஹரமுக்கு போயிட்டா ஹரம்ல ஒரு தவாப் வாய்ப்பு கிடைச்சிக்கணும். தவாப் செய்துட்டு குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றலாம். மதிய சாப்பாடு முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அஸ்ர் தொழுகைலாம் 3:30 மணிக்கு. நம்ம அனபி மதுரை போய் 5 மணிக்கு தொழுதுருப்போம். காபாவோட 3:30 மணிக்கு ஜமாத்து நடக்கும். நம்ம அதை கணக்கு பண்ணி எழுந்திருச்சு ஓடணும். அந்த ஜமாத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்க போய் 3:30 மணி ஜமாத்துல நம்ம தொழுதுட்டு தேவைப்பட்டா மாலையில ஒரு ரூம் பக்கத்துல தான் இருக்கிறோம். காபாவோட ஒரு டீயை குடிச்சுட்டு 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோம்னா தவாப் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம். இஷா வரைக்கும் அங்கதான் இருக்கலாம். மக்ரிபுக்கு இஷாலாம் வெளியில வந்தீங்கன்னா மீண்டும் உள்ள போக முடியாது. அந்த நேரங்களை காபாவில் நாம் கழிக்கிற போது அமல்கள் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். ஒரு குர்ஆனை நீங்க முடிச்சா 1,00,000 குர்ஆன் ஓதுறது நண்பர்களே. 1,00,000 குர்ஆன் ஆயாத்துல எங்க ஓத போறோம்? அது காபா தான் அதற்கான இடம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே 1,00,000. அவ்வளவு பெரிய பாக்கியம். ஸலவாத்துக்கள் கொஞ்சம் அதிகமா ஓதணும். மதீனா வாழ்க்கை இருக்கு, ஒரு புனிதமான வாழ்க்கை. 8 நாள் மதீனால இருக்கும். அந்த 8 நாளும் பரக்கத்து தான், அருள் தான். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் இருக்கு. அது எப்படி அதன் சுகம் இன்ஷா அல்லாஹ் அது தனியா அங்க வந்து விளக்கிக்கிறோம். மதீனா போறதுக்கு முந்தி மதீனா சார்ந்த விளக்கம் சொல்லிதான் போவோம். இன்னும் சொல்ல போனா போற பஸ்ல அவ்வப்போது விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நாம் எல்லா வகையிலும் அருளோடும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அன்போடும், உடல் ரீதியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு எளிய முறையும் துஆ நடந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் கூட டெய்லி பயான் நடக்கும். சும்மா விடுறது இல்லை. ஆட்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குவோம், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், விளக்கம் கொடுக்கிற போது இங்க பயன்படுத்தாங்க. அந்த நேரத்தில் சில பேர் வர்றது இல்லை. எவ்வளவு சாயந்தரம் வந்து அதுக்கு ஏதோ பயன் செய்யலாம், ஏதோ திக்ரு சொல்லி கொடுத்தீங்களாம். என்ன நீ எங்க போன? பேர பிள்ளைக்கு பொம்மை வாங்க போனேன். இந்த பொம்மை வாங்குறது இந்தியாவில் கிடைக்காத பொம்மையா சவுதியில் கிடைக்க போகுது? சவுதியில் இந்தியாவில் கிடைக்காத பொம்மை ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி அங்கேயும் இதெல்லாம் நடக்கும். ராக்கெட் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கிறியார் தோரியார், ஏற்கிறியார் தோரியார், தொழியாளுக்கு 2 ரியாலுக்கு இந்த ராக்கெட் அது இது பொம்மை இது எல்லாம் எங்க இருக்கும்? காபாவுக்கு போற இடத்துல இருக்கும். அவன் எல்லா இடத்துலயும் ஆளப்பட்டு விட்டுருப்பான். சைத்தான் கம்ப்ளீட்டா சுத்தி விட்டு வச்சிருப்பான். எங்கேயாவது நம்ம லாக் ஆயிடும். இந்த பொம்மை கிரிக்கெட் இந்த ராக்கெட் வாங்குற இடத்துல பொம்பளை நீங்க நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல போன் பண்ணுவாங்க. எங்கேயோ நிக்கிறோம், வழி தெரியல. அது மாதிரி போய் மாட்டிக்கிட கூடாது. எங்க போனாலும் கவனம் இருக்கட்டும். பொருள் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, விவாதத்துக்கு தடையாக ஆகிடக்கூடாது. நம்ம தொழுக நேரத்துல எங்க போய் நம்ம லாக் ஆகாமல் உங்கள் கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்போடு ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க பயான் நாங்க வைக்கிற போது அது கலந்துக்கணும். என்ன அதுல போன வாரம் பேசுறதா பேசுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன தேவை, அடுத்து என்ன செய்யணும், ஊருக்கு போனா எப்படி வாழணும், எல்லாத்தையுமே ஒரு ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஐயப்பூன சாயிபுகு பாதா கபலா பாதஹா, ஐயப்பூன சாயிபுகு பாதஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் விளக்கமாக ஹஜ் அலாமத்துல் ஹஜ்ஜத்தில் மப்ரூர் ஐயப்பூன சாயிபுஹா பாதஹா. ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடையாளம் என்ன? ஹாஜி ஹஜ்ஜுக்கு முந்திய காலத்தை விட அவருடைய பிந்திய காலம், ஹஜ்ஜுக்கு முந்தைய காலம் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிறோம், தொழிலை விட்டு இருக்கிறோம், சில காரியங்களை முன்பின் இருக்கிறோம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, வியாபாரத்தில் முன்பின் இருக்கிறோம், பொருட்கள் வாங்கல முன்பின் இருக்கும். இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கு பின்னால் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க அவர் வாழ்க்கை அழகாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவும் ஆகிவிடும். அவர் புரியட்டும், நம்ம ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஐயக்கூன பாதஹா கைரம் மின்ஹா கபலஹா. ஹஜ்ஜுக்கு முந்திய வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை ரெண்டையும் பார்க்க வேண்டும். முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அழகானால் அவருடைய இபாதத்து சரியாது, ஒழுக்கம் சரியாது, கொடுக்கல் வாங்கல் சரியாது. இன்னொரு பக்கம் குடும்பத்தில் ரொம்ப கோபத்தான மனுஷனா இருந்தார். இப்ப வீட்டுல சொல்றார், ரொம்ப சாஃப்டா ஆயிட்டாங்க எங்க வீட்டுக்காரரு, அவர் ஹஜ்ஜி கபூல் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஹஜ்ஜி கபூல் ஆயிட்டார். இவரு இல்ல, இவரு சொல்றார், எங்க வீட்டம்மா
சொல்லே கேட்க மாட்டாங்க. இப்போ சுபஹானல்லாஹ் டிவியே பார்க்கறது இல்லை, அம்மாவுக்கு ஹஜ்ஜு கபூல்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை மாறுது என்பதற்கு அடையாளமே ஹஜ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே அழகான வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு பின்னால வாழணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு வந்து ஒரு திட்டத்தோடு வருவேன். இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால என்ன செய்யறது, ஏதாவது ஒரு அமலை எடுக்கிறேன், இந்த அமலை தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற திட்டம் அங்கே போட்டுட்டு வர்றது. அந்த அமலை கரெக்டா தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கு பின்னால ஒரு பாடம், ஒரு படிப்பு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். நாம எப்பவுமே அல்லாஹ்வை நோக்கி போகிற இந்த காலத்தில், இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். போதுங்கிற மனசு இபாதத்துல வரக்கூடாது. காசு பணத்துல வந்து போதும், இபாதத்துல இன்னும் முன்னேறணும். நாங்க சொல்லலாம் இன்னும் கூட்டணும். அப்ப நாம கூட்டிக்கிட்டே இருக்கணும். வயசு கூடும் போது அமல் குறையக்கூடாது. வயசு கூட கூட அமல் கூட. வயசு நான் சின்ன வயசுல 10 குர்ஆன் முடிச்சேன், இப்ப 20 குர்ஆன் முடிக்கிறேன். ஏன்? வயசு கூடுது. என்னுடைய பயணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அல்லாஹ்வை நோக்கி. என் மன்னரை என்னை காத்துக் கொண்டு இருக்கிறது, எதிர்பார்க்கிறது. என்னுடைய அல்லாஹ்வினுடைய பேரருள் மிக்க சொர்க்கம் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. நரகம் என்னை தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நரகம் சொர்க்கத்தின் போட்டியில் நரகத்தை வீழ்த்தி நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதற்கான வாழ்க்கைக்கான திட்டமை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜிலேயே போட்டு விட்டு வர. இது நான் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் முடிவு செய்கிற ஒரு இடம். எல்லாம் அல்லாஹ் சிறப்பான நமது பயணம் எல்லா வழியிலும் சரியாக்கி வைப்பானாக. அவன் பொருந்திக் கொள்ளும் வழியில் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உம்ராவை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. நமது உணர்வுகளை சரியாக்குவானாக, எண்ணங்களை சரியாக்குவானாக. தூய இதயத்தை நசீபாக்குவானாக. உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள், ஆசைகள், இதையெல்லாம் அல்லாஹ்வே கட்டுப்படுத்தி ஒரு தூய்மை மிக்க இதயத்தோடு அவன் இல்லத்தை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பையும் வழங்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ள எப்படி சந்தோஷமா போறோம், சந்தோஷமாட்டே திரும்பணும். ஒன்னா போறோம். பல பேர் ஆதிகள் ஊருக்கு வரும்போது சண்டை போட்டு வந்துடுறாங்க. நாங்க போகும்போது நண்பர்களா போறோம், அப்பதான் நட்பை துவக்கிறோம். பின்னால் அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த கடந்த வருஷம் எங்க கூட வந்த அந்த ஹக்கீம் வந்திருக்கிறார். ஹக்கீம் பிரியாணி உங்க ஊரு திருச்சியில் உள்ள பிரபலமானவர். ஆனால் எங்களோட ஹஜ்ஜினுடைய தொடர்பு, அந்த ஹஜ்ஜி தொடர்பு இன்றைக்கும் தொடர்கிறார், இன்றைக்கும் நீடிக்கிறது. அந்த நட்பு புனிதமான. அது மாதிரி ஹாஜியார் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஹாஜியார் ஹஜ்ஜி போய் எவ்வளவு வருஷம் இருக்கும்? 5 வருஷம் இருக்குமா? 6 வருஷமா. ஹாஜியார் இன்னைக்கும் கான்ட்ராக்ட் ரமதான் எனக்கு போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் எடுக்கல, ஏன்னா ஏத்திகாப்ல இருக்கேன். ஏத்திகாப்ல போன் எடுக்கிறது இல்லை. ஹாஜியார் அடிக்கிறார். ஹாஜியார் வீட்டுல இருக்கிறார். அந்த அம்மா ஹாஜியார் இருக்காங்க பின்னால. ஹாஜியார் சொல்லுங்க. ஹஜ்ஜில நட்பு தான் இதெல்லாம். ஹஜ்ஜி நட்புங்கிறதுக்கு ஒரு பரக்கத்து என்ன தெரியுமா? அது சொர்க்கம் வரைக்கும் தொடரும். ஹஜ்ஜில நண்பர்கள் பழகினவங்க, என்னுடைய நிறைய நண்பர்கள். இன்னைக்கு நான் வெளியூருக்கு போறேன்னா பல பேர் என் ஹஜ்ஜி நண்பர்கள். அவங்க நான் புறப்பட்டு வர்றேன்னு தெரிஞ்சாலே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்க வந்துட்டு போகணும். இதுவெல்லாம் அந்த ஹஜ்ஜில நாம் ஏற்படுத்திக் கொண்ட நட்பு. ஹஜ்ஜில போய் சண்டை போட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் குறிப்பா குர்ஆன்ல ஹஜ்ஜில 3 காரியம் செய்யக்கூடாதுங்கிறான். வலா ரஃபஸ் வலா ஃபுசூக வலா ஜிதால். 3 காரியம் ஹஜ்ஜில செய்யக்கூடாது. அது ஒண்ணு பாவம் செய்யாதீங்கன்றான், ஒண்ணு சண்டை போட்டுறாதீங்கன்றான். அல்லாஹ் பாவம் கூடாது, சண்டை கூடாது. இன்னொன்னு கணவன் மனைவியா போறவங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வச்சுக்கிறாதீங்கன்றான். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஹஜ்ஜினுடைய காலத்தில் பேண வேண்டியது, பாதுகாப்பு பண்ண வேண்டியது. இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கூடாது. அடுத்த சாதாரண காலங்கள்ல அனுமதி இருக்கும். இங்கே உங்களுடைய கவனத்தில் எடுங்கள். அங்க போய் நம்ம சந்தோஷமா போயிட்டு வரணுமே தவிர, நட்பை குவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர, சண்டை வரக்கூடிய நிலைகளை எல்லாம் ஆக்கிக் கொள்ளாத அளவுக்கு தாய்மார்களும் நீங்களும் பாதுகாத்துக்கணும். அது பெண்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்றோம், நம்ம ஒரு பெட்ரூம் மேல தங்க வச்சிருக்கோம். ஒரு 4 மாடி கழிச்சு மொட்டை மாடிக்கு துணி காய போடுறது. அந்த துணியை காய போடுறது நாங்க பெரும்பாலும் நம்ம ஹாஜியார் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுக்கணும். எல்லாத்தையும் துணி நம்ம அங்க ஜோரா வெளுத்து கையில கொடுத்துடுறாரு. துவைக்க வேண்டிய வேலை வைக்கிறது இல்லை. அப்படி இருந்தா நம்ம சீதைகள் தாய்மார்கள் அவங்க கையால துவைச்சாதான் பறக்குது. மேல கொண்டு போய் துவைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவைச்சு கொண்டு காய போட்டுட்டு வந்துருவாங்க. அடுத்து இன்னொரு மாதிரி துவைச்சு அதுக்கு மேல கொண்டு காய போட்டுருவோம். அன்னைக்கு பூரா சண்டை தான். அது அரபாவா இருந்தாலும் சண்டை தான், முஸ்லிமா இருந்தாலும் சண்டை தான். இந்த சண்டை வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப கவனம். அங்க வந்துடும். பரவாயில்ல, அவங்க என் துணிக்கு ஒரு துணியை போட்டு பறக்கட்டுமா, உன் துணி பறக்கட்டு, என் துணியை பறக்கட்டு, சண்டை வருமா? அது பறக்கத்தான் நீங்க பாத்துருங்க. என் துணியை நீக்கிட்டு உன் துணியை போட்டு நிறைய சண்டை அடிக்கடி அங்க எதனால் வரும். நம்ம பல வருஷம் ஒரு அனுபவத்தை வைத்து சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, கருணை உள்ள ரப்பு முழுக்க முழுக்க அவன் திருப்திப்படும் இடத்தில் நாம போய் நின்று அமல் செய்து திரும்ப தோல்வி செய்வாரா, ஹயாத்தில் பறக்க செய்வாரா, சுகத்தில் பறக்க செய்வாரா, இமானியில பறக்க செய்வானா, ரிசுக்கில பறக்க செய்வானா. நம்ம குடும்பத்துக்காரங்களுக்கு விட்டுட்டு போறோம்.
அவர்கள் அவன் அமானியத்தில் பாதுகாப்பானார். எல்லாத்தையும் நம்ம கூட்டு போக முடியாது. நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, சின்ன வயசு பிள்ளைகள், பெண்களை வச்சுட்டு போவோம். ஊரில் விட்டு போகிறவர்களை அவன் அமானியத்தில் விட்டு செல்வோம், அவன் அவர்களை பாதுகாப்பானார். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை இன்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் மக்கள் உறவினர் யாவருக்கும் பொறுத்தளவு புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்தாரு ஆதம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தம்பதிகளுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பொறுத்தளவு புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மிலே, இமானிலே, அமலிலே, ரிசத்திலே பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் எந்த சஞ்சலங்களுக்கும் நோய்களுக்கும் யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் செய்வனைகளுக்கும் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. அவர் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தில் பலமுறை கனவில் கண்டு கிடைக்க தோல்வி செய்வானாக. இந்த துஆவை உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்த